பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல வாக்காளர் பட்டியல்ல இருந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இதுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதை கண்டித்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வெளியிடணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கு. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் மொத்த பேரையும் கணக்கெடுப்பு செய்ய போறோம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எங்கெங்க வசிக்கிறாங்க, எந்தெந்த கம்பெனில வேலை செய்யறாங்க, அவங்க தனியா இங்க இருக்காங்களா, இல்ல குடும்பத்தோட இங்க இருக்காங்களா, அவங்க இங்க ஓட்டு போடுறாங்களா இல்லையா, இப்படி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண போறாங்க. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. ஏன்னா 2026 தேர்தலுக்குள்ள பீகார்ல நடந்த மாதிரி இங்கேயும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட வாக்காளர்களை நீக்கி இவர்களுக்கு ஆதரவான வாக்காளர்களை சேர்க்கும் வாய்ப்பு உள்ளது. அதுக்கு முன்னால சுதாரிச்சுட்டு நாம ரெடியா ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கு. வரவேற்க வேண்டிய முடிவு. தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள். இதை விரைவில் செய்து முடியும்.